ஃப்ரெண்ட்ஸ், ஜோ கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி கிரில்டு கார்ன். இது நம்ம ரோட்ல எல்லாம் விற்கிறத பார்த்துருப்போம். இப்போ வீட்லேயே எப்படி டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பவுடருக்கு ஒரு பவுலில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சோண்டு இதில் பெப்பர் பவுடர் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம சோளக்கருதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முழு சோளக்கருதை இப்படி வாங்கிக்கோங்க. அந்த கோதை நம்ம இப்படி உரிச்ச மாதிரி வச்சுக்கணும். பனானாலாம் உரிப்போம்ல, வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி உரிச்சுக்கோங்க ஒவ்வொரு லேயராக. இது சுடுறப்ப கை சுடாமல் இருக்கும் நம்மளுக்கு, அதுக்காக அந்த கோதை பிச்சு போட தேவையில்லை. வேண்டான்னா நீங்கள் பிச்சும் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், அந்த நாராக இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எட்ஜு வரைக்கும் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இப்படியே ஸ்டவ்வில் சுட முடியாது. ஒரு கம்பியில் இதை குத்திட்டு அந்த மாதிரி தான் கையில் பிடிச்சிக்க முடியும். இந்த வடை கம்பி இருக்கும் நம்ம வீட்டில், அந்த மாதிரி கம்பி இருந்ததுன்னா இந்த கீழே ஒரு காம்பு மாதிரி இருக்கும், அதில் நல்லா டைட்டாக சொருகி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பார்பிக்யூ ஸ்டிக்கு கடையில் விற்கும், கொஞ்சம் நீளமாக. இந்த வெயிட்டு தாங்காது, அதனால் 2 குச்சி அந்த மாதிரி நல்லா டைட்டாக மாட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சோளக்கருது 2ம் சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய பர்னரில் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, நீங்கள் எதில் வேணால் வைக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக அந்த ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சுட ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சூடு ஆனதுக்கு அப்புறமேலு அப்படியே படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு இந்த ஸ்வீட் கார்ன் வாங்கிக்கோங்க, அதுதான் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா படப்படன்னு பொரிஞ்சிருச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லா பக்கத்தையும் கரெக்டாக அந்த நெருப்பில் காமிங்க. ரொம்ப நேரம் காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஒன்ஸ் அது வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் அந்த இடத்துல வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், பர்ஃபெக்டாக சுட்டாச்சு. ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும் அதுக்கு. இப்போ இது மேலே நம்ம வெண்ணெயை தடவி விட்டுருக்கோங்க. வெண்ணெய் ஃபஸ்ட்டு இப்படி தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எலுமிச்சம்பழம், மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தடவி விட்டுறலாம். இப்போ எலுமிச்சம்பழத்தை நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல மசாலா பவுடரை மேலே இப்படி தூவி விட்டுருங்க. நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி நல்லா வெது வெதுப்பாக சர்வ் பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இதை நம்ம வீட்டில் செஞ்சே சாப்பிட்லாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.